எல்லாரும் பண்றாங்கன்னா நானும் அதை பண்ணணும்ன்றது என்னோடது கிடையாது. அவங்க பண்றாங்கன்னா அவங்க பண்ணட்டும். இது என்னுடைய பர்சனல் கருத்து. நான் அது பண்ண முடியாதுக்கா. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒருத்தனுக்காவது ஆட்டுப்புழுக்க அளவுக்காவது மூளை இருக்கா இல்லையா எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, இந்த பார்வதி இருக்காங்கல்ல, அவங்க என்னதோ தன்னை பெரிய ஞானி விஞ்ஞானி மாதிரி நினச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. பெரியார் பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெரியாருடைய ஒரு விஷயத்தை கூட ஃபாலோ பண்ணவே மாட்டுறாங்க. எல்லாரும் சமம் அப்படின்றது தான். இங்கே பெண்கள் மேலேயும் கிடையாது, ஆண்களும் மேலே கிடையாது. ஆனால் பார்வதியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்துட்டு ஒரு படி மேலே. இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ எஃப்ஜே வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுத்துட்ருக்காரு. இந்த லூசி எஃப்ஜே வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு ஓவர் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஓவர் ரியாக்டை கம்மி பண்ணாலே ஓரளவுக்கு ஓகே. ஆனால் ரொம்ப ஓவராக ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். எஃப்ஜே வந்து டாஸ்க் கொடுக்குறான். ஆஸ் அ லக்ஸுரி ஹவுஸ் மேட்டாக வந்துட்டு டாஸ்க் கொடுக்குறது ஓகே ஃபைன். ஆனால் அங்கே வந்துட்டு பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை என்னால் செய்ய முடியாது, எனக்கு இது டிஸ்ரெஸ்பெக்டாக இருக்குது அப்படின்னாங்க. அதாவது உட்காந்துக்கிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு அப்படின்னு சொன்னது வந்துட்டு டிஸ்ரெஸ்பெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்துட்டு ஒருத்தர் உட்காந்துக்கிட்டே என்னை வந்துட்டு அதிகாரம் பண்ணுறது எனக்கு பிடிக்காது அப்படின்றாங்க. அது வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவமரியாதையாக தெரியுது அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, 10 பேர் ஒன்று பண்ணாங்கன்னா நான் அதை பண்ணனா நான் தப்பானவ கிடையாது அப்படின்றாங்க. இங்கே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு கியூ இருக்குது, அந்த க்யூவில் போய் தான் வந்துட்டு டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எல்லாருமே நிற்கிற மாதிரி க்யூவில் போய் நான் நிற்க மாட்டேன், நான் உடுன்னு ஓடி போயிட்டு முன்னாடி போய் டிக்கெட் எடுப்பேன் அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம்? இதுதான் பார்வதி வந்துட்டு டே 1லேருந்து அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது அங்கே இருக்க யாருக்குமே கிளியர் கட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க விரும்பல. தனி இந்த இடத்துல ஓரளவுக்கு வந்துட்டு சரியாக நடந்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த லூஸ் எஃப்ஜே இருக்கான்ல, அவன் வந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடாதீங்க, பார்வதிக்கும் வியானாவுக்கும் சாப்பாடு போடாதீங்கன்னு சொல்லும்பொழுது கனி உடனே உள்ள இன்டர்ஃபியர் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே பாருப்பா, நீ வந்துட்டு வேலை செய்ய சொல்லு, அது உனக்கு ரைட்ஸ் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு கனி அந்த இடத்துல எஃப்ஜேக்கு வந்துட்டு சரியான ஒரு செருப்படியை கொடுத்தாங்க. ஆனால் இந்த லூசு பாரு சொன்னதே தான் சொல்லிட்டு இருக்கு, எனக்குன்ட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் நான் வேலையில் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்துட்டு எஃப்ஜே சரியாக கேள்வி கேட்கலாம். இங்கே ஒரு ரூல் இருக்குது, பிக் பாஸ் சரியாக கேட்கணும்னா சூப்பராக கேட்கலாம். இங்கே ஒரு ரூல் இருக்குது, பிக் பாஸ்க்குன்னு ஒரு ரூல் இருக்குது, அதுபடி தான் எல்லாருமே நடக்கணும். ஸோ விச் மீன்ஸ் மைக்கை வந்துட்டு மாட்டிக்கிட்டு தான் பேசணும், கிடக்கக்கூடாது, தூங்கக்கூடாது அப்படின்ற ரூல், அதெல்லாம் மீறக்கூடாது. அப்படி இருக்கும்பொழுது பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸில் லக்ஸரி ஹவுஸ்மேட்ஸ் சொல்கிறத கேட்கணும் அப்படின்றது ஒரு ரூல். அதை வந்துட்டு நான் செய்ய முடியாது, எனக்கு ஏற்ற மாதிரி தான் செய்வேன், எனக்கு பிடிச்ச டைமில் தான் செய்வேன், எனக்கு அவமரியாத விஷயங்கள் செய்ய மாட்டேன், எனக்குன்ட்டு ஒரு வரைமுறைகள் இருக்குது, அதை தாண்டி நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லும்பொழுது இங்கே கனி ஒரு பாயிண்ட் தெளிவாக சொன்னாங்க. அதெல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே வச்சுக்குமா, உன மாதிரியே எல்லாருக்கும் வரைமுறைகள் இருக்குது, ஆனால் இங்கே ஒரு ரூல் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பார்வதி இருக்குல்ல, அது கத்தி கத்தி பேசுறதுனால கனி பேசுகிற விஷயங்கள் வெளியே வர மாட்டுது. வேறு வழியே இல்லாமல் பார்வதிக்கு ஈக்குவலாக யார் கத்தி பேசுகிறாங்களோ அவங்க தெளிவாகவும் பேசணும், சரியான பாயிண்ட்டையும் வைக்கணும். அப்படி வச்சா தான் பார்வதியோட வாயை அடக்க முடியும். இந்த இடத்துல பெரியார் பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமான வேலை. என்ன இலவோ தெரியல, முந்தானத்து வரைக்கும் ரொம்ப அழகாக விளையாடிட்டு இருந்த பொண்ணு வியானா அதுவும் பார்வதி கிட்ட போயிட்டு பேக் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. மற்றவங்க பின்னாடியே பேசாத பொண்ணு பார்வதி கிட்ட பேக் வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி பார்வதின்ற செவுறு எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் பயங்கரமாக அடி வாங்கிட்டு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த பிக் பாஸை வந்துட்டு யாருக்குமே பிடிக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரமும் கத்தி பேசினா ப்ரொமோவில் வந்துடலான்னு நினைக்கிற வரைக்கும் ஓகே தான். ஆனால் அது டெய்லி நடந்தால் சலிச்சு போயிடும். ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கத்திக்கிட்டே இருந்தால் அப்போ மிகப்பெரிய சண்டையே வந்துட்டு ஒன்றும் இல்லாத சண்டை மாதிரி தான் மக்களுக்கு போய் சேரும். இது ஒன்று. ரெண்டாவது, உள்ளே இருக்க யாருக்குமே அழுத்தம் திருத்தமாக தன்னுடைய பாயிண்ட்டை சொல்லவே தெரியல. எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம்ஸ்லேருந்து வந்தவங்க தான். ஒருத்தருக்குமே வந்துட்டு ஒரு சரியான டேலண்ட்டோ எதுவுமே கிடையாது. அதனால தான் மக்கள் முழுக்க முழுக்க இந்த பிக் பாஸை வெறுத்து வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சொல்லுங்கள், இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்வதி பண்ணிகிட்டு இருக்கிறது சரியா, எஃப்ஜே பண்ணிகிட்டு இருக்கிறது சரியா? எஃப்ஜே எல்லாத்துக்கும் ஓவர் ரியாக்ட், அதாவது வெட்டிடுவேன்னு சொல்கிறது, கத்துறது, சோறு போட மாட்டேன்னு சொல்கிறது. ஏன் ரூல்ஸ் படி நீயும் பேசுப்பா. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே ஒரு ரூல் இருக்குது, அந்த ரூலை சரியாக ஃபாலோ பண்ணுற எல்லாரையுமே மக்கள் வந்துட்டு கவர்ந்துருவாங்க. ஆனால் அந்த ரூலை மிதித்து பேசி நான் தான் பெரிய ஆளுன்னு சொல்லி ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்கவங்களையும் மக்கள் அடித்து உட்கார வச்சுருவாங்க. ரூலை ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அட்டிடியூடு காட்டுறவங்களையும் மக்கள் அடித்து வச்சுருவாங்க. இந்த எஃப்ஜே மாதிரி வந்துட்டு ஓவர் அட்டிடியூட் காட்டுறவங்களையும் மக்கள் அடித்து ஓரமாக உட்கார வச்சுருவாங்க. இதுதான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடந்தது. மொரோவர் நான் பல டைமில் வந்துட்டு லைவில் போய் கீழே கமெண்ட்டை பார்க்குறப்ப எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிக் பாஸ் பார்க்கறதே தலைவலியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், பிகாஸ் ஆஃப் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் கத்துறான், கண்டிப்பாக தலைவலி தான் வரும். ரொம்ப ஈஸியான விஷயங்கள் அதை கூட உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸால் வந்துட்டு சரியான முறையில் வந்துட்டு பேசி தீர்த்துக்க முடியல அப்படின்றது தான் மக்களுடைய குறையாக இருக்கும். இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.